Hello everyone and welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் modals. Before entering into the lesson, let's recall verb. What is a verb? Verb is an action word. வினைச்சொல் சொன்னேன் இல்லைங்களா last classல. There are two types of verb. One is main verb, another is helping verb. Helping verb or auxiliary verb. Another name of helping verb is auxiliary verb. Main verb என்ன செய்யுது? Main verb denotes action, pure action. Come, go, eat, write, etc. Helping verb என்ன பண்ணுது? It expresses tense and state of being. Okay, again, helping verb, two kinds. Primary auxiliaries and secondary auxiliaries. Primary auxiliaries நம்ம last classல பார்த்தோம் இல்லைங்களா? What are the primary auxiliaries? There are three verbs. Be form verbs, do form verbs and have form verbs. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? யார் யார் வீடியோ பார்க்கலையோ இந்த வீடியோ போய் செக் பண்ணுங்க. And then in this class we are going to learn secondary auxiliaries. Secondary auxiliaries, they are modals. Secondary auxiliaries also known as modals. Modals, 9 modals இருக்கு and then 4 semi or quasi modals. Okay, what are they? Can, could, may, might, shall, should, will, would, must. Okay, these 9 modals, pure modals சொல்லுவாங்க. Semi or quasi modals. Semi means what? Semi or quasi means half. So, இது sometimes auxiliary ஆவும் work பண்ணும், main verb ஆவும் work பண்ணும். Ought to, used to, need, dare. Secondary auxiliary, modal verbs சொல்லலாம், modals சொல்லலாம். So first one, can. Can means ability. ஒரு வேலை நம்மளால முடியும். முடியும்னு சொல்றதுதான் ability. I can swim. என்னால swim பண்ண முடியும், நீந்த முடியும். She can speak 4 languages fluently. அவளால 4 languages fluentா பேச முடியும். இது முடியும். முடியும்ன்றதுக்கு நம்ம can யூஸ் பண்றோம். முடியாதுன்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? Do you have any guess? முடியாதுன்றது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? முடியாது. cannot. இந்த ஷார்ட்டை நம்ம என்ன சொல்லலாம்? can't. உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம்ஸ் தனியா வேற ஒரு வீடியோல எடுக்கிறேன். cannot. So முடியும்ன்றது can. முடியாதுன்றது cannot. So இது நெகட்டிவா சொல்ல முடியும். I cannot swim. I can swimனா என்னால முடியும். I cannot swim means என்னால முடியாது. என்னால swim பண்ண முடியாது. She can speak 4 languages fluently. அவளால 4 languages fluentா பேச முடியும். So இங்க not யூஸ் பண்ணோம்னா அவளால 4 languages fluentா பேச முடியாது. Next one, permission. Can I use your laptop? உங்க லேப்டாப் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த can யூஸ் பண்ணலாம். இது மோஸ்ட் இன்ஃபார்மல் ஒன். Probability or possibility. The weather in Ooty can be very cold during December. நார்மலாவே டிசம்பர் மந்த் ரொம்ப கூலிங்கா இருக்கும். இன்னும் ஊட்டில எப்படி இருக்கும்? இன்னும் அதிக கூலிங்கா இருக்கும் இல்லைங்களா? இது நம்மளுக்கு தெரிஞ்சது, ஒரு பாசிபிலிட்டி இப்படிதான் இருக்கும்ன்றது சொல்றது. நெக்ஸ்ட், ரெக்வஸ்ட். கேன் யூ லெண்ட் மீ சம் மணி? உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ரெக்வஸ்டா நீங்க கேட்கறது. கேன் யூ லெண்ட் மீ சம் மணி? நம்ம ஈக்குவலண்டான இருக்கிறவங்க கூட நம்ம யூஸ் பண்ணும்போது கேன் யூஸ் பண்ணிக்கலாம். பெர்மிஷனுக்கோ ரெக்வஸ்டுக்கோ, ஏன்னா இது இன்ஃபார்மல். குட். பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேன். கேனோட பாஸ்ட் ஃபார்ம் தான் குட். அப்போ அதுவும் எதை சொல்லும்? எபிலிட்டி. எபிலிட்டி இன் த பாஸ்ட். இப்போ முடியாது, பட் பாஸ்ட்ல ஒரு வேலையை நம்ம செஞ்சிருக்கோம். ஐ குட் பிளே அ கிட்டார் வென் ஐ வாஸ் அ சைல்ட். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிட்டார் பிளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்மிஷன். குட் ஐ ஸ்பீக் டு மேரி? இது கொஞ்சம் பொலைட்டான பெர்மிஷன். குட் ஐ ஸ்பீக் டு மேரி? Request. Could you open the window? இதுவும் கொஞ்சம்
பொலைட்டானது. கேனை காட்டிலும் குட்ன்றது பொலைட்டான ரெக்வஸ்ட், பொலைட்டான பெர்மிஷன். இது ஃபார்மல். பாசிபிலிட்டி. இட் குட் ரெயின் லேட்டர். மழை வர மாதிரி இருக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் இட் குட் ரெயின் லேட்டர். ஷேல். ஷேல் நம்ம எங்க யூஸ் பண்றோம்? ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும், எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. ஃபியூச்சர்லயே நம்ம எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம்? ஐ அண்ட் வி, ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மட்டும்தான் நம்ம ஷேல் யூஸ் பண்ணுவோம். ரிமைனிங் செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் வில் யூஸ் பண்ணுவோம். For second and third person, we are using will in future tense. I shall meet you at noon. நான் இன்னைக்கு மதியம் வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றது. Suggestion. Shall we have a coffee break? ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு கேட்கறது. Offer. Shall I wait for you? உங்களுக்காக நான் வெயிட் பண்ணட்டுமா? Request for advice. What shall I do now? இப்போ யார்கிட்டயாவது ஒரு அட்வைஸ் கேட்கறது, அம்மா கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா, அம்மா நான் இப்போ என்ன பண்ணட்டும், அப்படி கேட்கறதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். What shall I do now? Should. Should எங்க யூஸ் பண்ணுவோம்? அட்வைஸ். அட்வைஸ்ல யூஸ் பண்ணுவோம். இது இங்க ஷேல் அட்வைஸ் கேட்கறது நம்ம. வாட் ஷால் ஐ டூ நவ் மீன்ஸ் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அட்வைஸ் கேட்கறது. இங்க ஷுட்ன்றது அட்வைஸ் கொடுக்கறது. அட்வைஸ் கொடுக்கும்போது நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். யூ ஷுட் ஈட் ஹெல்தி ஃபுட். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஹெல்தி ஃபுட்டா சாப்பிடுங்க. அப்போ அட்வைஸ் கொடுக்கறது, அட்வைஸ் கொடுக்குறாங்க. Should also past form of shall. Obligation. You should save some money. நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மணி சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆப்ளிகேஷன் மீன்ஸ் நீங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்றது. யூ ஷுட் சேவ் சம் மணி. பாசிபிலிட்டி. இங்க என்ன பாசிபிலிட்டி சொல்றாங்க? there should be a hospital nearby. இங்க கிட்ட எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. there should be a hospital nearby. மே எல்லாருக்குமே தெரிஞ்ச வேர்ட் மே. மே நம்ம எங்க யூஸ் பண்ணிருக்கோம்? மோஸ்ட்லி மே ஐ கம் இன் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. மே யூஸ்டு டு ஆஸ்க் பெர்மிஷன். மே ஐ கம் இன், மே ஐ கம் இன் சார் நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா. பெர்மிஷனுக்கு நம்ம மே யூஸ் பண்றோம். இது ரொம்ப ஃபார்மல் வே. பாசிபிலிட்டி. இட் மே ரெயின் டுமாரோ. நாளைக்கு மழை வரும் போல தெரியுது அப்படின்னு கேட்கறதுக்கு இட் மே ரெயின் டுமாரோ. ரெக்வஸ்ட். மே ஐ ஹாவ் த பில் ப்ளீஸ். இப்போ நீங்க ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, உங்க ஃப்ரெண்ட் கூட நீங்க பில் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கேக்குறீங்க. மே ஐ ஹாவ் த பில் ப்ளீஸ். விஷ். விஷ் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். மே காட் பிளஸ் யூ சொல்றோம் இல்லைங்களா. விஷ் பண்றதுக்கும் மே யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் மைட். மைட் இஸ் ஆல்சோ a past form of may. பாசிபிலிட்டி. இங்கேயும் பாசிபிலிட்டி வருது இல்லைங்களா. he might be late. பட் மே காட்டிலுமே மைட்ன்றது கொஞ்சம் லெஸ் பாசிபிலிட்டி. மே ஸ்ட்ராங்கர் பாசிபிலிட்டி, might less possibility. he might be late. அவன் லேட்டா வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. suggestion. you might pay a little more attention on your exams. எக்ஸாம் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வில். வில் நம்ம எங்க யூஸ் பண்றோம்? ஃபியூச்சர். ஃபியூச்சர் டென்ஸ்ல இது கண்டிப்பா வருது. we will go to Delhi next week. நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்தெந்த பர்சன் வில் நம்ம யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் பர்சன் shall and செகண்ட் பர்சன் என்ன? ஒன்லி யூ. ஃபார் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் போத் யூ தான் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் தென் தேர்ட் பர்சன். வாட் ஆர் த தேர்ட் பர்சன்ஸ்? he, she, it, they. இது எல்லாமே தேர்ட் பர்சன்.
அண்ட் வில் நம்ம சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பர்சனை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் ராங். We will go to Delhi next week. ரெக்வஸ்ட்லயும் நம்ம will யூஸ் பண்றோம். Will you give this book to Prakash? Will you give this book to Prakash? இங்க willன்றது அவ்வளோ பொலைட்டான வேர்ட் கிடையாது. குட் அண்ட் வுட் அளவுக்கு பொலைட் வேர்ட் கிடையாது. நம்ம இன்னும் பொலைட்டா யூஸ் பண்ற இடத்துல வுட் ஆர் குட் யூஸ் பண்ணலாம். would எங்க யூஸ் பண்றோம்? request. would you mind closing the window? ரொம்ப பொலைட்டா நம்ம கேக்குறோம். would you mind closing the window? இந்த விண்டோ க்ளோஸ் பண்ண நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பீங்களா? விண்டோ கொஞ்சம் க்ளோஸ் பண்றீங்களா கேக்குறாங்க. கண்டிஷனல் கிளாஸஸ், இஃப் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா? இஃப் கிளாஸ்லயும் நம்ம would யூஸ் பண்றோம். if I won the lottery, I would buy a home in the city. ஸோ இது என்ன கிளாஸ்னா இமேஜினரி கிளாஸ். இது இப்படி நடந்திருந்தா நான் இந்த வேலையை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்றது. இஃப் ஐ வன் த லாட்ரி, அப்போ லாட்ரி வின் பண்ணல, வின் பண்ணியிருந்தா நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றது. இமேஜின் பண்ணி சொல்றதுதான் வுட் யூஸ் பண்றோம் நம்ம. மஸ்ட் எங்க யூஸ் பண்றோம்? ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன். மஸ்ட் இது கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். ரூல்ஸ். மஸ்ட் எங்க யூஸ் பண்றோம்? rules. You must wear a seat belt while driving. seat belt போட்டு தான் டிரைவ் பண்ணணும். இது ரூல்ஸ் இல்லைங்களா? ஸோ மஸ்ட் எங்க யூஸ் பண்றோம்? ரூல்ஸ். அண்ட் ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். You must visit us when you are in the city. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? நீ ஊர் பக்கம் வந்தா, நீ சிட்டி வந்தா எங்களை நீ மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? Next, prohibition. You must not use your phone while driving. Drive பண்ணும்போது நம்ம phone யூஸ் பண்ணவே கூடாது, மொபைல் யூஸ் பண்ணவே கூடாது. So prohibition means தடை செய்யப்பட்டது. You must not. So must, வெறும் must means கண்டிப்பா நம்ம அந்த வேலையை செய்யணும். must not வரும்போது அந்த வேலை நம்ம செய்யவே கூடாது. Yes, semi or quasi modals. ஸோ செமி சொன்னேன் இல்லைங்களா? செமி மீன்ஸ் வாட்? ஹாஃப். இங்கெல்லாம் பாருங்க, நம்ம மோடல்ஸ் வேர்ப்ல மோடல் கூடவே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? எல்லா மோடல் கூடவே நம்ம வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். மஸ்ட் விசிட், வுட் மைண்ட். இங்க செமி ஆர் குவாசி பிளேஸ்ல நம்ம மெயின் வேர்ப் யூஸ் பண்ணலாம், மெயின் வேர்ப் இல்லாமலும் வரலாம். இங்க பாருங்க, ஆட் டு எங்க யூஸ் பண்றோம்? ஆப்ளிகேஷன், நெசசிட்டி, நம்ம டியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு கடமை. we ought to help others. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும். இதுதான் பண்பு இல்லைங்களா? ஸோ ought to. இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ought to. used to means what? past habit. ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி நம்மளுக்கு இருந்த ஒரு பழக்கம், அந்த பழக்கத்தை நம்ம இப்போ கடைபிடிக்கல. we used to play football in his college days. அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ அவர் காலேஜ் படிக்கல, இப்போ அவர் ஒர்க்கிங்ல இருக்கலாம், இல்ல கொஞ்சம் ஓல்டன் ஏஜ்லயும் இருக்கலாம். அவர் காலேஜ் படிக்கும் போது என்ன பண்ணாரு? ஃபுட்பால் விளையாடினாரு. இப்போ அவர் ஃபுட்பால் விளையாடல. நெக்ஸ்ட், நீட்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நெசசிட்டி, தேவை. நீட் மீன்ஸ் வாட்? தேவை. ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு உன்னுடைய உதவி தேவை. டேர் மீன்ஸ் வாட்? போல்ட்னஸ். டேர் நம்ம கேட்போம்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ, அதான் டேர். ஹவு டேர் யூ டாக் டு மீ லைக் திஸ். என் முன்னாடி இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம், அதான் ஹவு டேர் யூ டாக் டு மீ லைக் திஸ். Thanks for watching. Like, share and subscribe for more videos.